Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel. Yours simply Leah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. திருகுர்ஆன் ஜூஸ் 28 சுருக்கம் தமிழில் கேட்கலாம். ஜூஸ் 28 பெயர் ஹத் சமியல்லாஹ். இந்த ஜூஸ் 9 அத்தியாயங்களை சூறாக்களை கொண்டுள்ளது. அவை அனைத்தும் மதீனாவில் அருள்பட்டன. சூரா அல் முஜாதிலா, சூரா அல் ஹஷ்ர், சூரா அல் மும்தஹானா, சூரா அஸ் சாப், சூரா அல் ஜுமா, சூரா அல் முனாஃபிகூன், சூரா அத் தகாபுன், சூரா அத் தலாக், சூரா அத் தஹ்ரீம். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் நிர்ரஹீம். 28வது ஜூஸ் ஆரம்பம். இந்த ஜூஸ் சூரா முஜாதிலா மூலம் தொடங்குகிறது. ஒரு பெண் ஹுலா தனது கணவர் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டாள். அவள் சொன்னதை அல்லாஹ் கேட்டான். நீ என் அம்மாவைப் போல என்று மனைவியிடம் சொல்வது தவறு. லிஹார், அப்படி சொன்னால் மனைவியுடன் சேர முடியாது. அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம் என்னவென்றால், ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும் அல்லது தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு இருக்க வேண்டும் அல்லது 60 ஏழைகளுக்கு உணவு அளிக்க வேண்டும். அல்லாஹ் மக்கள் கூட்டங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். இரகசியமாக தீமை செய்யக்கூடாது. அது ஷைத்தானின் செயல். சூரா அல் ஹஷர் தொடங்குகிறது. அல்லாஹ் நம்பிக்கையற்றவர்களை பனி நதீர் அவர்களின் இடத்திலிருந்து வெளியேற்றிய சம்பவத்தை கூறுகிறார். அவர்களின் உள்ளங்களில் பயம் உண்டாக்கப்பட்டதால் அவர்கள் தாங்களே வீடுகளை அழித்தனர். போர் இல்லாமல் கிடைத்த பொருட்கள் அல்லாஹ்வின் பெயரிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிலும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் பயணிகளுக்கும் இவர்களுக்குள் பகிரப்பட வேண்டும். மதீனாவின் அன்சார்கள் மிகவும் பாராட்டப்படுகிறார்கள். அவர்கள் தங்களுக்கே தேவை இருந்தாலும் மற்றவர்களை முன்னிலைப்படுத்தினர். முனாஃபிக்கள் பொய்யான விசுவாசிகள். ஷைத்தானைப் போல முதலில் தீமைக்கு தூண்டி பிறகு தங்களை பிரித்து கொள்கிறார்கள். குர்ஆன் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஒரு மலை மீது இறக்கினால் அது உடைந்து போயிருக்கும். சூரா மும்தஹினா தொடக்கம். முஸ்லிம்கள் எதிரிகளுடன் இரகசிய உறவுகளை வைத்திருக்க கூடாது. ஆனால்